அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே மரண சிந்தனை என்ற தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நடைபோடக்கூடிய அந்த வேளையில் ஒரு முஸ்லீம் இஸ்லாம் காட்டி தருகின்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தருகின்ற அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலே கண்டிப்பாக மரண சிந்தனை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்தில் சரியாக அமர்ந்திருக்கிறதோ, இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக குடியமர்ந்திருக்கிறதோ, கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் அமைய முடியும். ஏன் அப்படி சொல்கின்றோம்? இதற்கு முன்னாடி இன்றைக்கு வாழ்வதை விட 1000 மடங்கு பாவங்களை செய்த, அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்த ஒரு சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது என்று சொன்னால் இந்த சிந்தனையினால்தான். வரலாற்றை புரட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சமுதாயம் எந்த அளவிற்கு பாவம் செய்தவராக இருந்தார்கள்? உலகத்திலேயே அதிகமான பாவம் செய்த சமுதாயம் என்று டெஃபினேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அகராதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சமுதாயம்தான் அந்த அளவிற்கு பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மதுபானத்திலே ஊறி தலைத்தவர்களாக இருந்தார்கள். விபச்சாரத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். காட்டு மிராண்டியின் உச்சபட்சத்தில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சமுதாய மக்களிடத்திலே ஒரு செய்தி போய் குடியமர்ந்திருக்கிறது. அது என்ன செய்தி? எப்பவும் மதுவில் இருந்த ஒரு சமுதாயம் காலையில் தூங்கி எழுகிறார் என்று சொன்னால் மது, மதியானம் மது, 24 மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் தூங்குவதை தாண்டி எப்பொழுதும் மது 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 என்று மதுவிலே ஊறி தலைத்த ஒரு சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் அந்த சமுதாயம் அந்த அளவிற்கு மதுவில் ஊறி இருந்தார்கள், விபச்சாரத்தில் ஊறி இருந்தார்கள். தன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணை திருமணம் செய்வது யார் என்று சொன்னால் தந்தையின் மகன், புள்ளக்காரன். இந்த அளவிற்கு விபச்சாரத்தில் அதிகமாக இருந்தார்கள். காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சபட்சத்தில் இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே போய் இஸ்லாம் குடியமர்கிறது. முதலிலே இவர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொல்லுகின்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தலிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானமும் சூதாட்டமும் அம்பு எய்து குறிகேட்பதும் கொடிமரங்களை நட்டு வைப்பதும் ஷைத்தானுடைய காரியங்கள். அப்பா ஃபஜ்தலிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், விலகிக் கொள்ளுங்களேன், விலகி கொண்டால் வெற்றி பெற கூடுமேங்கிற செய்தி அவருடைய உள்ளத்திலே போய் உட்காருகிறது. இறைவன் தடுக்கிறான், மதுபானத்தை அருந்துவது ஹராம், இது போன்ற செயல்களை செய்யாதீர்கள் என்று சொல்லி முதலிலே இந்த செய்தி போய் அவருடைய உள்ளத்திலே உட்காருகிறது. அதற்கு பிறகு அந்த மக்களிடத்திலே போய் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது என்ன சிந்தனை என்று சொன்னால் இந்த மரண சிந்தனை தான். இந்த சிந்தனை அவருடைய உள்ளத்தில், யாருடைய உள்ளத்தில் சரியாக உட்காருகிறதோ கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். ஏனென்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் அவனை யோக்கியனாக மாற்றும். எப்படிப்பட்ட கொள்ளைக்காரனாக இருந்தாலும் அவனை தர்மசீலராக மாற்றும்.
எப்படிப்பட்ட இறை மறுப்பாளனாக இருந்தாலும் அவனை இறை நம்பிக்கையாளனாக மாற்றும் எது என்று சொன்னால் மரண சிந்தனை. இந்த சிந்தனை சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட பாவம் செய்த மக்களிடத்திலே போய் இந்த சிந்தனை உட்காருகிறது. மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவாய், உன் வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்கப்படுவாய். அந்த கேள்விக்கு நீ சரிவர பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் இறைவனின் மிக கடும் தண்டனையான நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படுவாய் என்கின்ற சிந்தனை அந்த மக்களுடைய உள்ளத்திலே போய் உட்காருகிறது. இந்த சிந்தனை உட்கார்ந்த மாத்திரத்திலேயே அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பணியாற்றிய ஒரு சின்ன பிள்ளை அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. மதீனத்து நகரத்தினுடைய வீதிகளெல்லாம் அப்படியே மதுபானங்கள் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் என்று சொல்லி எந்த நேரமும் மது மது என்று மதுவிலே ஊறி தலைத்த ஒரு சமுதாயம். இறைவன் இதை தடுக்கிறான், மரணத்திற்கு பிறகு இதில் பதில் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை சரியாக உட்கார்ந்த மாத்திரத்தில் அவர்கள் குடோன் குடோனாக பேரல் பேரலாக வைத்திருந்த அத்தனை மதுபானங்களையும் அடித்து உடைத்து வீசுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மதீனத்து நகரத்தினுடைய வீதிகள் எல்லாம் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறதாம். ஒரு சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலேயே ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றம் ஏற்படுவதற்கு அவருடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக குடியமர்ந்த விஷயம் மரண சிந்தனை. முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம், இன்றைக்கு வாழக்கூடிய நாம் எத்தனையோ மௌத்திற்கு போய் செல்கின்றோம். எத்தனையோ மரணத்தை நம் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் அங்கே இங்கே தெரிஞ்சது என்று சொல்லி எத்தனை மரண செய்திகளை தினந்தோறும் கேட்கிறோமே. ஆனால் அதை நாம் உட்கார்ந்து நாமும் ஒரு நாள் மரணிப்போம் என்பதை சிந்திக்கிறோமா? அதில் படிப்பினை பெறுகிறோமா? நம்ம கூட இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு மௌத்து, இப்படின்னு வண்டியில் போனாங்க, ஆக்சிடென்ட் ஆகி இப்படி மௌத்து. மரணம் என்பது நமக்கு சொல்லிவிட்டு தான் வருமா? இத்தனை வயசுல தான் என்று சொல்லி மரணம் வருமா? இல்லை நம்ம கேரண்டி பத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கோமா? நான் 50 வருடம் வரை வாழுவேன், நான் 70 வருடம் வரை வாழுவேன், நான் 100 வருடம் வரை வாழுவேன் என்று சொல்லி கேரண்டி பத்திரம் வாங்கி கொண்டு நாம் வாழ்ந்திருக்கிறோமா? நமக்கெல்லாம் நினைப்பு நம்மெல்லாம் 90 வயசு வரைக்கும் வாழுவோம், பிறகு பார்த்துக்கலாம், பிறகு தொழுதுக்கலாம், பிறகு இபாதத் செஞ்சுக்கலாம், பிறகு நன்மையான காரியங்களில் செலவு செய்யலாம், பிறகு தர்மம் செய்யலாம் என்று சொல்லி நமக்கு அது போன்ற எண்ணம் இருந்தால் அன்புக்குரிய தோழர்களே, சகோதரர்களே, எத்தனை நபர்கள் நம் கண்முன்னே இன்றைக்கு மரண செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை இளைஞர்கள் டூ வீலர் விபத்துகளில் எத்தனை இளைஞர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் செய்தியாக கண்முன்னே நம்முடைய வாட்ஸ்அப் குழுமங்களில், ஃபேஸ்புக்குகளில் பார்க்கும் பொழுது அதை அப்படியே கடந்து சென்று விடக்கூடாது. சார் நல்லா தான் இருந்தார், மரணிச்சிட்டாரு. நமக்கு இது மாதிரி ஒரு நிலை வந்தால் நாம் என்ன அமல்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம், என்ன நன்மையான காரியங்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம். நாளை அல்லாஹ்விடத்திலே நிற்கக்கூடிய நேரத்திலே மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவாய், உன்னுடைய வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்கப்படுவாய் என்று சொன்னால் நான் எழுப்பப்படும் பொழுது என்ன பதில் சொல்ல தயார் செய்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் எழும் பொழுது, தூங்கும் பொழுதும் இந்த சிந்தனை நம்மளிடத்திலே குடி திரும்ப திரும்ப வரணும். இன்றைக்கு நாம் தூங்குகிறோமே, இதே நிலையில் மரணித்து விட்டால் நாளை நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய கபரு வாழ்வு என்ன, நம்முடைய மறுமை வாழ்வு என்ன என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் அதை தினந்தோறும் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம்னா என்ன, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும், நல்லடியாராக இருந்தால் அவருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், கெட்டடியாராக இருந்தால் அவருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும்,
அவருடைய மன்னரை வாழ்வு என்ன என்பதை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வானவர்கள் வருவார்களாம். அதிலும் 2 வகையாக, நல்லடியாராக இருந்தால் அவருக்கு ஒரு மாறியும், கெட்டடியாராக இருந்தால் அவருக்கு ஒரு மாறியும் என்று சொல்லி விசாரணை 2 முறையாக இருக்குமாம். இப்ப கெட்டடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வானவர்கள் வருவார்களாம். எப்படிப்பட்ட வானவர்கள்? கண்ணங்கரேன் என்ற வானவர்கள், கண்ணங்கரேன் என்ற மலக்குமார்கள். ஒருத்தர் வரமாட்டாரு, கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அப்படியே வானவர்கள் படைசூர அமர்ந்திருப்பார்களாம். வந்து அந்த மனிதன் கெட்டடியாருடைய பக்கத்தில் வந்து அவனுடைய முகத்திலேயும் முதுகிலேயும் அடித்து 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 கடுமையான வேதனையோடு அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கெட்டடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார்கள். ஒரு ஈரம் நனைஞ்ச ஒரு சாக்கு பை இருக்குல்லங்க, கம்பளி இருக்குல்ல, கம்பளி, அது மாதிரி சாக்கோ கம்பளியோ அது தண்ணியில முக்கி ஒரு முள்வேலியிலேயோ அல்லது ஒரு முள்ளிலேயோ போட்டுட்டோம், அப்படி எடுத்த லேசா வந்துருங்களா? ஒரு சாக்கு அல்லது ஒரு கம்பளி அதை தண்ணியில முக்கி ஒரு முள்வேலியிலேயோ ஒரு முள்ளிலேயோ போட்டா திரும்பி எடுத்த லேசா வருமா? அப்படி கிழிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வராது. அது மாதிரி ஒரு கெட்டடியாருடைய உயிர் என்பது கடுமையான வேதனையோடும் அதாபோடும் அப்படி கைப்பற்றப்படுமாம். அத்தோடு இல்லை, அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே அவனுடைய முகத்திலேயும் முதுகிலேயும் அடித்து அடித்து, கெட்ட ஆத்மாவின் உயிரே உன்னுடைய உயிரை வெளியேற்று என்று சொல்லி கடுமையான வேதனை அவருக்கு கொடுக்கப்படுமாம். அப்பொழுது அவன் சொல்லுவானாம், லவ்லா அகர்தனி இலா அஜலில் கரீம், கொஞ்சம் அவகாசம் தாருங்களே. அந்த மலக்குமார்கிட்ட, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமாரிடத்தில் அந்த அடியான் கெஞ்சுவானாம், லவ்லா அகர்தனி இலா அஜலில் கரீம் ஃபஅஸத்தக வஅகும் மின சாலிஹீன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்களே. எதுக்கு? நான் சதக்கா செய்துவிட்டு தர்மம் செய்துவிட்டு நல்லடியாராக திரும்பி வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாருங்களே என்று கெஞ்சுவானாம். அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படுமா? அவன் சொல்லுவானாம், அந்த மலக்குமாரிடத்திலே சொல்லுவானாம், மாக்குன்னான் அஹ்மது பின் சூ, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருங்க விட்டுருங்க நாமா. அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், இன்னல்லாஹ அலீமுன் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்னென்னமெல்லாம் செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான். அப்படி முதுகிலேயும் அடித்து கன்னத்திலேயும் அடித்து அவனுடைய உயிர் என்பது கடுமையான வேதனையோடும் அதாபோடும் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுமாம். அவன் புலம்புவானாம், கெஞ்சுவானாம், கதறுவானாம். எந்த அவகாசமும் கொடுக்கப்படாது. இதா ஜாக அஜலுஹும் லா யஸ்தகிரூன சாத்தன் வலா யஸ்தக்திபூன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு நேரம் நிர்ணயித்து விட்டால் ஒரு கணம் முந்தவும் செய்யாது, ஒரு கணம் பிந்தவும் செய்யாது. 12 மணிக்கு ஒரு மனிதனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டும் என்று மலக்குமாரிடத்தில் கட்டளையிட்டால் 11:59 ஆகாது, 12:01 ஆகாது, குறித்த நேரத்தில் உயிரை வேதனையோடும் அதாபோடும் கைப்பற்றி விட்டு போயிட்டே இருப்பார்களாம். அத்தோடு இல்லை, உயிரை கைப்பற்றியதற்கு பிறகு நாம் என்ன நினைப்போம்? அவருடைய உயிரை குளிப்பாட்டுவது, உடலை குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, இது போன்ற வேலைகள் எல்லாம் நடக்கும். இதற்கு பிறகு கபிரிலும் வேதனை உண்டு. எப்படிப்பட்ட வேதனை?
நாம் அடக்கம் செய்து விட்டு போவோம், அவர் கெட்டடியாராக இருப்பார் என்று சொன்னால் உலகத்திலேயே நல்ல லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். எப்பொழுதும் காரிலேயும் வீட்டிலேயும் இருக்கும் இடங்களிலெல்லாம் ஏசி போட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கையை அனுபவித்திருப்பார். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றிருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் உள்ளாயிருக்கிறோமா என்று சொல்லி இறைவனை குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே வாழ்ந்த கெட்டடியான் கபரிலே கொண்டு வைக்கப்படும் பொழுது அப்பொழுதும் வேதனை. எப்படிப்பட்ட வேதனை? அவனுக்கு காற்று வீசப்படுமாம். அந்த கபரில் நெருப்பிலான காற்று அவருக்கு வீசப்படுமாம். அத்தோடு இல்லை, அவருக்கு விரிப்பு விரிக்கப்படுமாம். எப்படிப்பட்ட விரிப்பு? நெருப்பிலான விரிப்பு அவருக்கு விரிக்கப்படுமாம். அவருக்கு ஆடை அணிவிக்கப்படுமாம். நெருப்பிலான ஆடை அவருக்கு அணிவிக்கப்படுமாம். அது மாத்திரமில்லை, அல்லாஹு அவர்களுக்கு ஒரு மாணவர்களை நியமிப்பானாம். அந்த மாணவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அவர் கையிலே இரும்பு சம்மட்டி வழங்கப்படுமாம். அந்த மனிதன் கதறும் பொழுது கத்தும் பொழுது இறக்கப்பட்ட கூடாது என்பதற்காக வேண்டி கண் தெரியாத காது கேட்காத வானவரை அல்லாஹ் நியமிப்பானாம். அந்த வானவர் இரும்பு சம்மட்டியால் அவனை ஓங்கி ஒரே அடி, அப்படியே சட்டினிய மீண்டும் உயிர், மீண்டும் வேதனை, மீண்டும் உயிர், இப்படியே வேதனை கபரில் கொடுத்து கொண்டே இருக்குமாம். அத்தோடு இல்லை, அந்த கபரிலே 99 பாம்புகள் சாட்டப்படுமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு பாம்பு இந்த உலகத்தில் தன்னுடைய சுவாச காற்றை வெளியிட்டால் பூமியில ஒரு புற்பூண்டும் கூட முளைக்காதாம். அவ்வளவு விஷத்தன்மை கொண்ட பாம்பு. ஒரு பாம்பல்ல, 99 பாம்புகள் அந்த கபரில் அவனுக்கு விடப்படுமாம். அவனை கொத்திக் கொண்டே இருக்குமாம். அவன் செத்து கொண்டே இருப்பானாம். இப்படி வேதனை என்பது மறுமை நாள் வரைக்கும் கடுமையான வேதனை கபரிலும் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் யாருக்கு? பாவம் செய்து அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் தான் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு, தன்னுடைய வியாபாரம் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய மனோ இச்சை உண்டு என்று சொல்லி வாழக்கூடிய பாவம் செய்த பாவிகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனையாம். இதுவே நல்லடியாராக இருப்பார் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்று சொன்னால் அவருடைய உயிரையும் கைப்பற்றுவதற்கு வானவர்கள் வருவார்கள். எப்படிப்பட்ட வானவர்? வெள்ளை வெளேர் என்ற வானவர் வந்து அந்த நல்லடியார் பக்கத்தில் உட்கார்ந்து சலாம் சொல்லுவாராம். அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து முதலில் சலாம் சொல்லுவாராம். பார்த்தாலே பளிச்சின்னு வெள்ளை நிறத்தில், பார்த்தாலே ஒரு ஃப்ரெண்டான தோற்றத்தில், நண்பருடைய தோற்றத்தில் அவர் வருவாராம். வந்து உட்கார்ந்து சலாம் சொல்லுவாராம். நல்ல ஆத்மாவின் உயிரே, இந்த உடலில் இருந்து வெளியேற்று என்று சொல்லி மிக லேசான முறையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு உதாரணம் சொல்லுகின்றார்கள். ஒரு தோல்பை நிறைய தண்ணி, ஒரு செம்பில் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை அப்படி கவுத்துனா அது கஷ்டப்பட்டு முட்டி மோதி அப்படியே வரும். அப்படி கவுத்துனா அழகா வந்துடும். அது மாதிரி லேசான முறையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுமாம். அத்தோடு இல்லை, அவருக்கு எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், இங்கு குளிப்பாட்டி கஃனிட்டு எல்லாம் செய்ததற்கு பிறகு கபரிலேயும் இன்பமயமான வாழ்வு, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவருக்காக வேண்டி திறந்து விடப்படுமாம். அப்படி ஜில்லு ஜில்லுன்னு காத்து அந்த சொர்க்கத்தில் அவருக்கு இருக்கும். அவருடைய கபர் அப்படியே விசாலமாக்கப்படுமாம். ஒரு புது மாப்பிளை தூங்குவதை போன்று நிம்மதியாக அந்த கபரிலே மறுமை நாள் வரைக்கும் அவர் சந்தோஷமாக தூங்குவாராம்.
இப்போ உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்மளுடைய உயிர் என்பது எப்படி கைப்பற்றப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும், நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தருணம். கடுமையான வேதனையோடும் அடியோடும் புலம்பலோடும் அதோபோடும் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, நான் போய் தர்மம் செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி புலம்பலோடு அதாபோடு வேதனையோடு கடுமையான தண்டனையோடு நம்மளுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமா? அல்லது லேசான முறையில் வெள்ளை வெளையர் என்ற மலக்குமார்கள் நம்மளிடத்தில் வர வேண்டுமா? கண்ணங்கரேன் என்ற மலக்குமார்கள் வர வேண்டுமா என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். நாம் தான் நம்முடைய வாழ்க்கை கோணத்தை மாற்ற வேண்டும். பிறகு பார்த்துக்கலாம், பிறகு தொழுதுக்கலாம், பிறகு தாடி வச்சுக்கலாம், பிறகு நன்மையான காரியங்கள் செய்து கொள்ளலாம், பிறகு மார்க்க பணிகளில் ஈடுபடலாம் என்று சொல்லி பிறகு பிறகு என்று நினைத்தால் மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நிச்சயமற்ற ஒரு வாழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நமக்கு தெரிந்த எத்தனையோ நபர்கள், இளைஞர்கள் கண்முன்னே ஆக்சிடென்ட், விபத்து, நோய்வாய்ப்பட்டு மரணித்து போகக்கூடிய எத்தனையோ செய்திகளை திரும்ப திரும்ப கேட்கிறோமே. நாமும் அதற்கு பின்னாடி நிற்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் முன் சென்று விட்டார், பின் வரிசையில் நாம் நிற்கிறோம். அது எப்பொழுது, எத்தனை வயது என்பது தெரியாது. யாரும் கேரண்டி பத்திரம், நான் 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்வேன் என்று சொல்லி கேரண்டி பத்திரத்தோடு யாரும் வரவில்லை என்பதை கவனத்தில் எடுத்து நம்மளுடைய உயிர் என்பது நல்லடியாராக கைப்பற்றப்பட வேண்டுமா, கெட்டடியாருடைய உயிரில் கைப்பற்றப்பட வேண்டுமா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நடைபோடக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே மரண சிந்தனை, மறுமை சிந்தனை அதிகமாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த வழிமுறைகளை செய்யுங்கள் என்றும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகமாக கபர் ஜியாரத் செய்யுங்கள். கபர் ஜியாரத் என்று சொன்னால் பொது மையவாடி இருக்குது பார்த்தீங்களா, கபஸ்தானுக்கு போய் நின்று நீங்கள் நிதானமாக அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள். நம்ம கூட வாழ்ந்த நம்ம பெரியம்மா, சின்னம்மா, நம்மளுடைய பாட்டி, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எத்தனையோ பேர் மரணித்து கிடப்பார்கள். அது எல்லாத்தையும் நிதானமாக நின்று யோசித்து பாருங்கள். நாமும் அதில் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ ஆட்டமாடி எத்தனையோ நபர்களெல்லாம் எப்படி அடங்கி கிடக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் அதிகமாக வரும். எனவே நீங்கள் கபர் ஜியாரத்தை அதிகமாக செய்யுங்கள். நம்மளிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறதா? வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாளுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சும்மா வாங்க கபர்ஸ்தானுக்கு போவோம், அங்கு மரணித்தவருக்காக வேண்டி துவா செய்து விட்டு வரலாம், நமக்கு அதில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி நேரம் ஒதுக்கி நாம் தனியாக இதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி செல்கின்றோமா? நாம் யாராவது மரண செய்தியை கேட்டால் நம்முடைய குடும்பத்தார் நெருங்கியவராக இருப்பார் என்று சொன்னால்தான் நாம் அந்த கபர்ஸ்தானுக்கு செல்கின்றோம். சரி, அப்பொழுதுதான் செல்கிறோம் என்று சொன்னால் அங்கேயும் போய் வீணான பேச்சுக்களைத்தான் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தோழர்களே, கபர்ஸ்தானில் நாம் செல்வது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மன்னரை வாழ்வு என்று ஒன்று உள்ளது என்பதை படிப்பினையாக நம்முடைய உள்ளத்திலே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு தருணமாக அது இருக்கிறது. எனவே கபர் ஜியாரத்தை நீங்கள் அதிகமாக நேரம் ஒதுக்கி அதையும் செய்து மரண சிந்தனையை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக அழுத்தமாக குடி அமர்ந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இயன்ற அளவு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.